ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பதல்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆவடி மேயர் உதயகுமார், ஆவடி பொறுப்பாளர் சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு, குமரன் சாவடி ஆகிய இடங்களில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரி, மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வுகளில் நகர திமுக செயலாளர்கள் மூர்த்தி, திருமலை, மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு செயலாளர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தென்காசி தெற்கு மாவட்டம் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் கோடை வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் திறந்து வைத்தார். கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனித்துறை ஏற்பாட்டில் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த பந்தல் மூலம் பொதுமக்களுக்கு நீர், மோர், குடிநீர், பதநீர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கீழ்ப்பாவூர் யூனியன் சேர்மன் காவேரி, மாவட்ட கவுன்சிலர் சாக்ரட்டிஸ் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பதல்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆவடி மேயர் உதயகுமார், ஆவடி பொறுப்பாளர் சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு, குமரன் சாவடி ஆகிய இடங்களில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை மாவட்ட திமுக செயலாளர் சாமு நாசர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரி, மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வுகளில் நகர திமுக செயலாளர்கள் மூர்த்தி, திருமலை, மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு செயலாளர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தென்காசி தெற்கு மாவட்டம் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் கோடை வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் திறந்து வைத்தார். கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனித்துறை ஏற்பாட்டில் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த பந்தல் மூலம் பொதுமக்களுக்கு நீர், மோர், குடிநீர், பதநீர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கீழ்ப்பாவூர் யூனியன் சேர்மன் காவேரி, மாவட்ட கவுன்சிலர் சாக்ரட்டிஸ் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.